அம்புல இருந்து பாயிர வில்ல நம்ம முதல்ல பின்ன இழுத்து விடுவிச்சாதான் முழு வீச்சோட தன்னோட இலக்க தாக்கும். வில்ல போல நம்மள பின்னுக்கு தள்ளுற பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கை பயணத்துல ஒரு உந்து சக்தியா கொண்டு நம்மளோட இலக்க முழு வீச்சோட சென்றடைய மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 044 30632994 044 3042 7777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி போனது. முதல்ல நம்ம கூட தாம்பரம்ல இருந்து தமயந்தி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தமயந்தி. வணக்கம் தமயந்தி. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, கேக்குதுமா? சொல்லுங்க. அசோகன் சார் கிட்ட பேசணும். நான் நைட்ல ஒரு நாளைக்கு தூங்கலன்னு வச்சுக்கோங்க சார். ஹலோ, ஒரு நாள் முதல் நாள் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் வந்து நைட் எல்லாம் தூங்கவே முடியறது இல்ல சார். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாம் விடிய விடிய தூங்க முடியறது இல்ல சார். சாமி எல்லாம் நினைச்சுக்கிறேன், நீங்க சொல்வீங்களா அது மாதிரி 1 2 3 எல்லாம் சொல்லி பாத்துக்கிறேன். ஆனா அப்புறம் கண்ணுல பொட்டு கூட தூக்க முடியாது. பீரோல இருக்க துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறேன். எதையோ சொல்றேன், அம்மா இறந்துக்கு அம்மாவை நினைச்சுக்கிறேன், நான் தூக்கம் கொடுமாம்ப. அது ஏன்னே தெரியல சார். உங்க பழமொழி பிடிக்கும், நீங்க பேசுறது பிடிக்கும். இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி உங்ககிட்ட கேட்கணும்ட்டுதான் சார் இருந்தேன். அதாவது நீங்க வந்து என்னைக்காவது எப்பொழுதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் தூக்கம் வந்து போறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். இன்று இரவு ஒரு மனுஷன் வந்து தூங்கலைன்னா மறுநாள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தூக்கம் கண்டிப்பாக வந்துவிடும். நம்ம வந்து அதாவது தூக்கம் வந்து 16 மணி நேரம் வந்து உழைப்பா இருக்கோம், விழித்து இருக்கிறோம், 8 மணி நேரம் தூங்குறோம். நம்ம 8 மணி நேரம் தூங்கணும்னா கூட உடம்புல இருக்கிற உறுப்புகள், அதனுடைய நாளமில்லா சுரப்பிகள் அதெல்லாம் வந்து அதனுடைய செயலை தற்காலிகமா நிறுத்தி வச்சிடும். அந்த சர்க்காடியன் ரிதம் சொல்லக்கூடிய இது வந்து மறுபடி வந்து சரியா ஆகிவிடும். நம்ம என்னன்னா முதல் நாள் தூங்கலைன்னா மறுபடி வந்து படுக்கைக்கு போகும் முன்பு வந்து நம்ம முன்பு பெற்ற அனுபவங்கள் தான் நம்மளுடைய அடுத்த செயல்களுடைய ஆரம்ப நிலைக்கு ஊக்குவிப்பதா அல்லது அது மாற்றுவதாகவும் இருக்கிறது. அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு மனசு வந்து நிம்மதியா இருந்தாதான் உடம்பு வந்து எவ்வளவு தளர்ச்சி ஆனாலும் சோர்வானாலும் தூங்க ஆரம்பிக்க முடியும். மனசுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்மளால தூங்க முடியாது. உங்களுடைய மனசுல அந்த எண்ணம் இருக்குல்ல, நேற்று தூங்கல இன்னைக்கு தூங்குவோமா இல்லையா, இந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் லேட்டா தூங்கினா கூட நாளடைவில் ஒரு 4-5 நாள்ல உங்க தூக்கமானது சரிவர சீர்படுத்தப்படும். அதுக்கு மேல இருந்ததுன்னா ஏதாவது மன ரீதியா காரணங்கள் அல்லது உடல் ரீதியா காரணங்கள் இருந்ததுன்னா அப்பொழுது வேண்டுமானால் தூக்கத்திற்காக சில மாத்திரைகளை சாப்பிடலாம். கொஞ்சம் வந்து ஒரு மில்க் சாப்பிடுங்க, கொஞ்சம் இளம் சூடோட ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, ரிலாக்ஸா வந்து பாருங்க. அதுவா வரட்டோடுங்க, டிவி பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கண்ணை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சாதாரணமா தூங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா தூக்கம் வரும். டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதுக்காக நீங்க ஒரு மருத்துவரை அணுகி அந்த மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து கந்தசாமி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கந்தசாமி. வணக்கம் மேடம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து நடத்துறதுக்காக ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க கந்தசாமி. மேடம், இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி கந்தசாமி. சொல்லுங்க. அப்புறம் மேடம், எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன ப்ராப்ளம், லேண்ட் பிரச்சனைனால. கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா கந்தசாமி? பேசுறேன் மேடம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் எனக்கு லேண்ட் ப்ராப்ளத்தினால ஹார்ட் அட்டாக் வந்து. பேசுறேன் மேடம், பேசுறேன் மேடம். எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கந்தசாமி டிவி பார்க்காம டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு போன்ல பேசுறீங்களா? சரிங்க மேடம். நான் வந்துங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு லேண்ட் ப்ராப்ளம் மேடம். சரி. ஹலோ, ஒரு எனக்கு இன்னொருத்துக்கு ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட்டுங்க. சரி. டிஸ்பியூட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து. சரிங்க. ஸ்டண்ட் வச்சிருக்கிறேங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து மனசுக்குள்ள திடீர்னு நைட்ல அதை நினைச்சோம்னா தூக்கம் வந்து 2 மணி 3 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. காலையில 6 மணி வரைக்கும் தூக்கம் வர்றதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 9 மணிக்கு தூக்கம் வருதுங்க. மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்டண்ட் வச்சதுக்கு ஹார்ட்டுக்கு வந்து மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறேங்க. திடீர்னு அது வந்து நினைவு வந்து எனக்கு 2 மணி 3 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிருதுங்க. அதுக்காக டாக்டர் கிட்ட கேட்கணும். சரி.
அதாவது கண்டிப்பா செட் வச்சிருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து தூக்க மாத்திரைகள் நிச்சயமா வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த தூக்க மாத்திரைகள் வந்து இருந்தும் உங்களால தூங்க முடியலன்னா என்ன காரணம்னா, அப்பப்ப நினைச்சுக்கிறீங்கல்ல, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. சில பிரச்சனைகள் வந்து ஒரு 50 ரூபாய் நம்ம வந்து எங்க தொலைச்சிட்டோம்னா நம்மளுடைய செலவினங்களை குறைத்து கொண்டு மறுபடியும் வந்து அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடலாம். சில பிரச்சனைகளோட வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு இழப்பு இருக்கு, அல்லது நீங்க சொல்றல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லேண்ட் பிரச்சனை வந்து இன்னும் தீராம இருக்கு. அதை வந்து அதாவது பிரச்சனைகளுக்கு வருந்துவதில் நான் நிச்சயமா வந்து தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வருத்தம் உங்களை வந்து முழுங்கி விடக்கூடாது. உங்களுடைய செயல்திறனை வந்து அதுக்கு நடுவுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. உங்களுடைய தூக்கத்தை வந்து அது கெடுக்கக்கூடாது. நீங்க வந்து அதாவது படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து ஒரி பண்ணிட்டு முடிச்சிட்டு இது அவ்வளவுதான், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து ஒரு காலம் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும்ன்ற நிலைமையில போங்க. அனாவசியமா உங்களுடைய தூக்கத்தை வந்து கெடுத்துக்காதீங்க. படுக்கையில வந்து உடம்பு வந்து படுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த லேண்ட் பிரச்சனை பத்தி யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து தினசரி தூங்கி ஆக வேண்டும். அந்த விழிப்பு நிலையும் இருக்க வேண்டும். அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது யோசிங்க. ஒரு லெவலுக்கு மேல வருத்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு வருத்தப்பட வேண்டிய அளவு தான் வருத்தப்படணும். அதற்கு மேல வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே பாதிப்புக்கு உள்ளாகும். கந்தசாமி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் அறிவுரைகள் எடுத்துக்கோங்க. கவலை பிரச்சனை அப்படிங்கறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தான் இருக்கும். அதுக்காக நீங்க வருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடலும் பாதிக்கப்படும். அதனால அதை யோசிச்சு பார்த்து உங்க கவலைகள் வருத்தத்தை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா பெங்களூர்ல இருந்து சுதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுதா. அது பையன் கேட்கணும் மேடம். பையனுக்கு 3 years ஆகுது. சரி. அவனுக்கு வந்து ஏற்கனவே ஆபரேஷன் ஆயிருக்குதுங்க மேடம். என்ன ஆபரேஷன் ஆயிருக்கு சுதா? அவனுக்கு வந்து கொலாஸ்டமி ஆபரேஷன் ஆயிருக்குதுங்க மேடம். சரிங்க. இப்ப வந்து அது ஒரு பயம் ஒரு இது இருந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் குழந்தைக்கும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு பயம். சின்ன விஷயம்னாலும் ஜாஸ்தி அழுக வந்துருது. உங்களுடைய மகனுக்கு எத்தனை வயசு ஆகுதுமா? 3 years ஆகுதுங்க மேடம். சரிங்க. பேக் ஏதாவது வச்சிருக்காங்களா? மலம் போறதுக்கு வந்து வெளியில பேக் மாதிரி வச்சிருக்காங்களா? அது இப்ப ஆபரேஷன் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க சார். இப்ப ஆபரேஷன் பண்ணி க்ளோஸ் ஆகி இப்ப நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப அது ஜாஸ்தி பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு டைம் தான் அந்த வயிறு கட்டிட்டு அழுக ஆரம்பிப்பான். அதே பிரச்சனை அடுத்த குழந்தைக்கு வந்துருமான்னு பயப்படுறீங்களா? அந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு சின்ன விஷயம்னாலும் அழுக வந்துருது. ஏன் ஏதாவது பாரம்பரியமா இது வரக்கூடிய நோயின்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல நீங்களா அதை வந்து ஊகித்து கொண்டீங்களா? பாரம்பரியமா இல்ல, அந்த மாதிரி யாரும் சொல்லல. அப்ப நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. அந்த மாதிரி இருந்துருமோ இல்ல. அதாவது பாரம்பரியமா வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இருந்தால் கூட எல்லாருக்கும் வரணும்ன்ற ஒரு நியதிகள் எதுவும் இல்ல. நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவு நல்லா சீரடைஞ்சிருக்கு, பயப்படாதீங்க. அடுத்த குழந்தைக்கெல்லாம் வராது. அனாவசியமா வந்து அதாவது பிரச்சனைகள் வந்து பயப்படுறதை விட பிரச்சனைகள் வந்துடுமோன்ற எண்ணத்துல ஏற்படுற பயம் இருக்குல்ல, அது மிக அதிகமான ஒரு விஷயம். நிம்மதியா இருக்க ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதுனா ஒரு பொருள் மறந்து வச்சுட்டோம்னா அந்த பொருள் வந்து ஞாபகமே இருக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப அது எடுத்துட்டோமா இல்ல அங்கேயே இருக்குதான்னு அந்த ஒரு யோசனை இருந்துட்டே இருக்குது. அது ஒருவேளை வந்து ஒரு ப்ரீ ஆக்குபேஷன்ல வருத்தத்தினுடைய அடிப்படையில இருக்கலாம், அல்லது ஒரு அப்சஷனுடைய ஆரம்ப அறிகுறியாவும் இருக்கலாம். நம்ம வந்து ஒழுங்கா செய்யறோமா, நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமினர் மாதிரி பார்த்துன்னு இருப்பீங்க. எல்லாத்தையுமே முழுமையா பண்ணணும். ஒரு திருப்தி வராத நிலைமையில அடிக்கடி செக் பண்ணிக்கிறது மனசளவுல அல்லது அந்த செயலையே திருப்பி செல்வது போல இருக்கும். இது மறதி நோய் கிடையாது. உங்களுக்கு மறதி நோய் வந்ததுன்னா நிச்சயமா அதை வந்து பிக்கப் பண்றது வந்து உங்க கூட இருக்கிற ரிலேட்டிவ் அவர்கள் சொல்லும் பொழுது நிச்சயமா அது மறதி நோய்னு நீங்க நம்பலாம். இது மறதி நோய் கிடையாது. ஒரு ப்ராப்பர் கவனம் வந்து சிதறுது கவலைகளால அல்லது மாறுபட்ட ஒரு அப்சஷன்ற ஒரு எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோயால கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. சுதா, நீங்க உங்களுடைய 2வது குழந்தைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. அது போக உங்களுக்கு வர அந்த மறதி வந்து ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமோ அப்படிங்கிற பயமும் இல்லாம நீங்க எந்த கவலைகளையும் வச்சுக்காம நிம்மதியா இருந்தீங்கன்னாலே இந்த மறதி அப்படிங்கறது உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து புஷ்பராணி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புஷ்பராணி. புஷ்பராணி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எங்க மகன் வந்து வீட்டுக்குள்ளவே இருந்துன்னு அம்மாவை பார்த்தாவே பிடிக்கிறது இல்ல. எப்பவுமே என் நேரம் கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டிருக்கிறான். இல்ல ஒரு ரொம்ப பாவம் வந்து அடுத்த கூட அடிச்சிடறான்.
குடிச்சிட்டு ஜாஸ்தியா பண்றாங்க, குடிக்கலன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. அதுதான் அதனால அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. வேலைக்கு போறது இல்ல, வீட்டுக்கு போறது இல்ல, வீட்டுக்குள்ள உட்காந்து 24 மணி நேரம் வீட்டுலதான் இருக்குது. எங்கேயும் பேச போறது இல்ல வெளியே. நானும் அவனும் தான் 2 பேர் இருக்கிறோம். அவங்க அப்பா இறந்துட்டாரு. உங்க மகனுக்கு எத்தனை வயசு ஆகுதுமா? 46 வயசு ஆகுதுங்க. சரிங்க, சரி. ஷீலா, இவங்களுடைய பிரச்சனைக்கு என்ன? 46 வயசு வரைக்கும் இவ்வளவு வயசுல விட்டு வச்சுட்டேங்க. சின்னதுலயே கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம் அவங்கள. பட் இப்ப கூட எவ்வளவு வருஷமா குடிக்கிறாருமா அவங்க? அது ஒரு 20 வருஷத்துக்கு மேல குடிக்கிறாங்க. பக்கத்துல அங்க பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் டி அடிக்ஷன் சென்டர்ல போய் முதல்ல கூட்டிட்டு போங்க. முதல்ல இந்த குடிப்பழக்கத்துல இருந்து அவர் வெளியில வரட்டும். அதுக்கப்புறமா இப்போ வெளியில போய் ரொம்ப நேரம் வேலைக்கு போய் பழக்கம் இல்லாததுனால ஒரு ஃபுல் டைம் ஜாப்லாம் அவரால் எடுத்துக்க முடியாது. சின்ன சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எடுத்து முதல்ல வேலைக்கு போற பழக்கத்தை கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாதீங்க பைசா எல்லாம் கொடுத்து. அவர் நார்மலா இருக்கும்போது அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு புத்திமதி சொல்ற மாதிரி, உங்களோட காலத்துக்கு அப்புறம் அவர் தனியா நிக்கிற நிலைமையில வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசுங்க. கொஞ்சம் உணர்ந்தாருன்னா கொஞ்சம் இந்த டி அடிக்ஷன் சென்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் அவரோட டே டு டே இதை சமாளிக்கிறதுக்கு அவரை பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. அதுதான் நல்லது. மகாபலிபுரம்ல இருந்து ராதிகா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராதிகா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராதிகா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? டாக்டர் சொல்லலாம் மேடம். பேசலாமா, சொல்லுங்க. இது மாதிரி மேரேஜ் 8 வருஷம் ஆகுது. எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். குடிப்பாரு. ஆனா அவர் பேசுறது சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால எனக்கு எத்தனையோ டைம் சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அவர் அடிச்சுக்கிறாரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு. அவர் மாற்றவும் முடியல. இதுக்கு என்னதான் அவரை பண்றது, ஏன் அவர் செய்யறாருன்னு தெரியல மேடம். குடிப்பாரம்மா? குடிப்பாரு சார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில சண்டை வர்றது சகஜம். நம்மளுடைய கருத்து வேறுபாடு காலில் மட்டும் அல்லாம 3வது மனிதர்களால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இவர் குடிச்சிட்டு பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, பேசாம இருக்க முடியாது, வார்த்தைகளை பிரயோகிக்கிறார், கொஞ்சம் அசிங்கமாவும் பேசுறார், ஒரு எல்லை தாண்டுது. மறுநாள் சமாதானப்படுத்துறாரா இல்லையா அப்படின்றது தெரியல. அவர் குடிக்காத இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசுங்க, மனசு விட்டு நேரா பேசுங்க. இது மாதிரி நீங்க இந்த மாதிரி இரவு நேரத்துல இந்த மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப மனசை காயப்படுத்துறீங்க, பிரச்சனையா இருக்கு அப்படின்றது மாதிரி பேசுங்க. ஏன்னா அவர் குடிச்சிட்டு வரும்பொழுது அவருடைய நிலைமை நிச்சயமா கேட்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டார். முதல்ல அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தணும். அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில, எல்லா அரசு மருத்துவமனையிலயும் அதுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கு. அல்லது ஒரு தனியார் மருத்துவர்களிடம் பாருங்க. அதுல இருந்து விலகி வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசுங்க. நீங்க எவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்கீங்க, திரும்பி நான் காயப்படுத்தும் போது, அதாவது நீங்க சண்டை போடுறது அவர் குடித்திருக்கும் பொழுது நம்மளும் ஒரு கோபத்தின் உச்சத்துல வார்த்தைகளை பிரயோகிப்போம், நம்மளும் அவரை காயப்படுத்துவோம் நினைப்போம். அது போய் சென்றடையாது. அவர் குடிக்காத இருக்கும் பொழுது நேரடியா பேசுங்க. உங்களுடைய ஆற்றாமைய, பிரச்சனைய, வேதனைய எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைங்க. மற்றவங்க மூலமா அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பழக்கத்திலிருந்து வெளியில அவரை கொண்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. ராதிகா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவருக்கு மது அருந்தும் பழக்கத்தை நிறுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முதல்ல கொடுங்க. நீங்க மருத்துவர்கிட்ட அவரை அழைச்சிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் இந்த பழக்கத்துல இருந்து நிச்சயமா வெளிவந்துருவாரு. நீங்களும் உங்க கணவர்கிட்ட அவர் மது அருந்தாம இருக்கிற நேரத்துல உங்க மனம் விட்டு அவர்கிட்ட பேசி பாருங்க. அடுத்ததா கோவையில இருந்து சுதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. வணக்கம் மேடம். சார் கூட பேசலாங்களா? பேசலாமா, சொல்லுங்க. சார், எனக்கு வயசு இப்ப 25 ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க சார். சொல்லுங்க, கேட்டுங்க. சொல்லுங்க. 25 வயசு முடிஞ்சிருச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. அப்ப எங்க வீட்டுக்காரரு நானும் தான் முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணணும். அப்போ இவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்து இந்த 2 வருஷமா தூங்கும் போது தூங்கிடுறேன் சார். எப்ப படுத்தாலும் படுத்த அப்பிருந்து ஃபுல்லா கனவு. காலையில எந்திரிக்கிற வரைக்குமே எனக்கு கனவு தான் இருக்குதுங்க. மத்தியானம் தூங்கினாலும் அதே மாதிரி தான் இருக்குதுங்க. ட்ரீட்மெண்ட் போலான்னு பார்த்தா இது எங்கேயாவது லைஃப் லாங் தொடர்ந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. 2 வருஷமா இன்னும் ஒரு நாள் கூட நான் இன்னும் ஃபுல்லா தூங்கவே இல்லைங்க சார்.
எப்ப தூங்கினாலும் இந்த கனவு தான். காலையில என்ன நடக்குதோ அதுதான் நைட்ல வர மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு என்ன பண்றது? இது நான் 2 வருஷமா ஃபுல்லா இப்படியே இருக்கு. சரியாயிடுமா இல்ல நாங்க இனி ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமான்னு தெரியலங்க சார். நீங்க சொன்னீங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு. அந்த தங்கச்சிக்கு திருமணத்துல என்னமா பிரச்சனை ஏற்பட்டுச்சு? தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணாங்க சார். அவங்க வந்து ரொம்ப மோசமா, ரொம்ப குடிக்காரன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அவங்கள வேணான்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பையனை, இன்னொரு மாப்பிள்ள நல்ல இடத்துல எங்க இதுல பார்த்து கல்யாணம் பண்ணி இப்ப நல்லா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா ஒரு பையன் குழந்தையோட அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்ப நான் அந்த லவ் பண்ண பையன் இவர் ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். அதாவது அது எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப இதனாலதான் ரொம்ப டிப்ரெஷனா, இவர்கிட்டயும் சொல்ல முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுலயே வச்சு அது எனக்கு ஏதோ மாதிரியான. நம்மளுடைய முகம் எப்படி இருக்குன்றத காண்பிப்பதற்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது. நம்மகிட்ட இருக்கிற குறைகள், நம்மளுடைய மனசளவுல இருக்கிற அழுந்து இருக்கிற மாறுபட்ட ஆளுமை கோட்பாடுகள் எப்படி இருக்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவங்கள், வாழ்க்கையுடைய சம்பவங்கள் உதவுது. ஒரு தங்கச்சி கல்யாணத்துல இருந்த சம்பவம், நீங்க ஏற்கனவே ஒரு பயந்த டைப்பு, ஒரு பதட்டமான டைப்பு, அது வரைக்கும் பிரச்சனை இல்ல. இது ஒரு இன்சிடென்ட்ல இருந்தா கூட இந்த மழை பெஞ்சு மண்ணை புரட்டி போட்டு மறுபடியும் உள்ள இருக்கிற பிரச்சனையை மேல கொண்டு வந்திருக்கு. அது காரணம் கிடையாது. அது ஒரு இன்சிடென்டல் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் பாத்தீங்கன்னா 2 வருஷமா நீங்க காலையில நடக்கிற சம்பவங்கள் அனைத்தும் நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுடுறீங்க. ஒரு மாறுபட்ட, ஒரு குறையான, பயப்படக்கூடிய, பதட்டப்படக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் ஒரு நைட்ல ஒரு ரிலே வருது. தூக்கம் கூட என்னதான் சமயத்துல ஒரு உறங்கும் பொழுது நம்மளுடைய மனத்திரையில நீங்க நிம்மதியா உறங்கணும். மறுபடியும் காலையில நடந்த சம்பவங்கள் 2வது காட்சி மாதிரி, அதே படம் மாதிரி ஒரு தியேட்டர்ல ஒரு ஆபரேட்டருக்கு போர் அடிக்கும். ஒரு தடவை வேணா நம்ம படம் பார்க்கலாம். திரும்ப திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் வருது. முதல்ல நீங்க அனாவசியமா பதட்டத்தோட, பயத்தோட இருக்க வேண்டாம். பகல்ல நல்லா இருக்கு. தூங்கும் பொழுதுதான் எல்லாமே உங்களை மனசுல சேருது. ஒரு மருத்துவரை பாருங்க, பதட்டத்துல இருந்து வெளியில வாங்க, படுக்க போகும் பொழுது ஒரு நல்ல ரிலாக்ஸா படுங்க. இது ஒரு லைஃப் லாங் கிடையாது. உங்களுடைய லைஃப் லாங்கோ இல்ல டாக்டருடைய லைஃப் லாங்கோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இல்ல. சாதாரணமா சில மாதங்கள்ல இந்த மாத்திரையை நீங்க நிறுத்திடலாம். அதற்கு அப்புறம் மாத்திரை இல்லாத சிகிச்சை முறை, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது, கொஞ்சம் பாட்டு கேட்கறது, கொஞ்சம் நமக்கு பிடித்தவங்களோட பேசுறது அல்லது பிடிக்காதவங்களை அவாய்ட் பண்றது, ஒரு நல்ல சூழ்நிலையை தனிமையா இருக்கும் பொழுது நாமே உருவாக்கி கொள்வது, இதன் மூலமாகவே நீங்க இந்த பயத்தை எதிர்கொள்ளலாம். பயப்படாம ஒரு மருத்துவரை அணுகுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்ததா மதுரையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசலாமா? பேசலாமா, சொல்லுங்க. எனக்கு 39 வயசு ஆகுது சார். எனக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கணவருக்கு ஒரு உடம்புல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த நோய்? அத நான் சொல்ல விரும்பல சார். அவர் எனக்கு அதுல இருந்து அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு எனக்கு அவர் ஒத்துக்கலாம். ஆனா எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நான் எந்த தப்பும் பண்ணலன்னா கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டோன்னு சொல்லிட்டாரு, நான் உங்க பண்ண உனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான் சொல்லிட்டாரு. ஒரு டூர் போன இடத்துல ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அதுல இருந்து என்னால அதை ஏத்துக்கவே முடியல. எப்படி நமக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணாரு என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அடிக்கடி அதனால எனக்கு சண்டை வருது வீட்டுல. அதை குத்தி காமிச்சு நான் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்றேன். அதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரால் அதை ஏற்றுக்க முடியல. என்னாலயும் அவர் செஞ்சதை சுத்தமா மறக்க முடியல. அவர் கூட தான் இருக்கேன். அப்ப எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா. எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இத எப்படி என்னால சுத்தமா மறந்துட்டு இருக்கவும் முடியல. அவர் அதை பத்தியே நான் திருப்பி பேசி அவர்கிட்ட எந்த ஒரு வேற எது பிரச்சனை வந்தாலும் அதை சொல்லி காமிச்சு சுத்தி காமிச்சே நான் பேசுறேன் அவர்கிட்ட. அவர் அப்படி பேசும்போது அவர் ரொம்ப மனசு ஒடுத்து பேசுறாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப. இது எப்படி அதை மறக்கவும் முடியல என்னால.
இதனால அப்புறம் பிபி எனக்கு பிபி வந்துருச்சு. பிபி இருக்கு. இப்ப நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். 2-3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நைட்டு தூங்குறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது மாத்திரை தொடர்ந்து சாப்பிடலாமா? தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் நல்லா வருது, இல்லைன்னா தூக்கம் வரல நைட்ல. அதாவதுமா ஒரு பெரிய அளவுல ஒரு குற்றம் பண்ணுபவர் கூட ஒரு தண்டனை இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு. அந்த குற்றம் வந்து தண்டனை காலம் முடிந்த பின்பு அந்த வந்து மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த சமூகத்துக்கு இருக்கு. நான் ஓரளவு புரிஞ்சிருக்கேன் என்ன நடந்தது, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் அவர் வந்து செஞ்சது தப்புன்னு வச்சுக்கலாம், அல்லது குற்றம்னு வச்சிருக்கலாம், அல்லது உங்களை வந்து ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆனா அதை வந்து சொல்லி ஒரு நிலைமையில உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு வந்து கோரி இருக்காரு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ரொம்ப வந்து நான் இருக்கும் பொழுது இன்னொரு வேறு இடத்துல வந்து எப்படி இவர் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம்ன்றது எந்த பெண்ணாலும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா இதையும் தாண்டி நீங்க பார்க்கும் பொழுது நீங்க அவருக்கு வந்து தினம் வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு உதாரணமா ஒரு கம்பாரிசனுக்காக நான் சொல்றேன். ஒரு ஊனம்னு ஒண்ணு வைத்துக் கொண்டால் கூட அதை வந்து நம்ம சொல்லி காமிக்கும் பொழுது ஒருத்தர் கருப்பா இருக்கும் பொழுது அவரை வந்து அதை சொல்லி காமிக்கும் போது வேதனையா இருக்கும். அவருக்கு வந்து நீங்க தினம் தண்டனை கொடுத்துன்னு இருக்கீங்க, அவரை விட்டு நீங்க பிரியல. நிச்சயமா வந்து அவருடைய ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்டை விட ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அதிகமா இருப்பதாலதான் நீங்க அவர்கிட்ட இருக்கிறீங்க. அவரை விட்டு உங்களுக்கு பிரிய மனது இல்ல. ஒரு டிபெண்டன்சி, அஃபெக்ஷன் எல்லாம் இருந்தாலும் அந்த ஏமாற்றத்துல, அந்த கோபத்துல உங்களால பிரிய முடியலன்னு ஒரு சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா வந்து அவர்கிட்ட அதிக அளவுல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு. முழுமையான யாருமே நல்லவர்கள் கிடையாது, முழுமை யாரும் கெட்டவர்கள் கிடையாது. ஒரு மனிதன்றது நல்லவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா குறைகளை விட நிறைகள் அதிகமாக இருப்பதால் தான் நல்லவர்கள். ஒரு மனுஷன் கெட்டவன்னா நிறைகளை விட குறைகள் அதிகமா இருக்கிறதால தான். அந்த பக்குவத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க, பழகி கொண்டு இருக்கீங்க. எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம். பாவின்னு கூட நான் சொல்ல மாட்டேமா, ஒரு சின்ன தவறு தான். இந்த தவறுகள் நிறைய செய்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. அது வந்து நீங்க வந்து இப்பொழுது அவருக்கு வேண்டியது ஆதரவு. ஒரு மாரலிஸ்டிக்கா நம்ம வந்து யாருமே வந்து அதை வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு கோபம் இருந்தாலும் நீங்க வந்து கோபத்தை கொட்டி தீர்த்து முடிச்சிட்டீங்க. பட் இதுக்கு மேல அவருக்கு வேண்டாம், தினசரி தண்டனை வேணாம். ஒரு கோர்ட்ல கூட ஒரு தடவை தான், திரும்ப வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு தடவை தான் தூக்கு தண்டனை. திரும்ப திரும்ப மறுபடி ஒரு தூக்குல போடுறதுக்கு வந்து சமமா அவரை வந்து குத்தி காமிக்க வேணாம். ஏன்னா ஒரு மனிதன் வீழ்ந்து கிடக்கும் பொழுது, வருத்தத்தின் உச்சத்துல இருக்கும் பொழுது, வேதனையில இருக்கும் பொழுது, அப்பொழுது வந்து சொல்லக்கூடிய சாதாரண ஒரு நெகட்டிவான விஷயங்கள் கூட ஒரு இதுவா இருக்கும். நம்ம சண்டை போடும் போது கூட அந்த யுத்த காலத்துல எதிரியுடைய சமபலத்துல இருக்கணும். வீழ்ந்து கிடக்கும் பொழுது அதுல வந்து சொல்லி காமிக்கிறது வேண்டாம். ஒரு ஆதரவாயிருங்க, அன்பாயிருங்க. நிச்சயமா வந்து வாழ்க்கை துணை நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அடுத்தவருடைய மேகத்துல நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு வானவில்லா இருப்பதுதான் உண்மையான வாழ்க்கையுடைய அர்த்தம். அடுத்ததா குரோம்பேட்ல இருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. வணக்கம்மா. சொல்லுங்க சாந்தி, நீங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் சரியில்லைங்க மேடம், அதை பத்தி பேசணும் டாக்டர் கிட்ட. பேசலாமா? சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எனக்கு 57 வயசு ஆகுதுங்க சார். சரி. எனக்கு 3 பொண்ணு குழந்தைங்க சார். சொல்லுங்க. 3 பேருக்குமே 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டேன், ஒருத்திக்கு இப்ப பாத்துட்டு இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து சார் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவரு, நல்ல குடும்பத்தை பார்த்தவர் தான். இப்ப கொஞ்ச நாளா சார் ரொம்ப எடுத்ததுக்கெல்லாம் கோபம், எதுனாலும் தூக்கி போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி இருக்காரு. அதுலயும் குறிப்பா என்ன பார்த்தா பிடிக்கிறதே இல்ல. அது என்னன்னே தெரியலைங்க சார். நல்லா ஃபேமிலியை நல்லா பார்த்தவர், கஷ்டப்பட்டு காப்பாத்தினவரு. அது வந்து எனக்கு ரொம்ப அது மனசு கஷ்டமாயிருது. சில நேரத்துல வந்து என்னடா இது இப்படி பண்றாரு அப்படின்னு ரொம்ப மன சங்கடமாயிருச்சுங்க சார். அது இல்லாம பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலயும் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்க இருக்கு. அந்த கஷ்டம் எல்லாம் சேர்ந்து சில நேரங்களில் இன்னமும் மாதிரி ஆயிடுச்சு சார். மைண்டுக்குள்ள படுத்தா தூக்கம் வர்றது இல்ல. அது சரி உங்க கையில கேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான். அவருக்கு ஏதாவது பழக்கங்கள் இருக்கா, இல்ல பண கஷ்டம் இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லைங்க சார், அது இப்ப நல்லா சம்பாதிச்சாரு சார். கஷ்டப்பட்டப்பெல்லாம் நல்லா இருந்தோம் சார். முன்னாடி பயங்கர கஷ்டம் இருந்தது, அப்பெல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்தோம்.
இப்ப பணம் நல்லா சம்பாதிக்கிறதுலயே குறைச்சல் இல்ல, ஒன்னால எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் திடீர் சேஞ்சஸா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுங்க சார். திடீர் ஏதாவது ஒண்ணு பேசுறாரு, ஏதாச்சும் கேட்கறாரு. ஒரு முறை என்ன அடிச்சு தலையில அடிபட்டுற அளவு நடந்துச்சு சார். அது வந்து அவரை பார்த்தாலே இப்ப கொஞ்சம் பயம் வர மாதிரி ஆயிடுச்சு சார். இல்ல இப்ப கொஞ்சம் அதிகமா வந்து கோவப்படுறாரு, அதிகமா பேசுறாரு, அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? அது இருக்குங்க சார். இப்போ வந்து ஒரு பேசுறவரு நான் ஸ்டாப்பா பேச ஆரம்பிச்சாரு. மனநல மருத்துவத்தை காமிச்சிங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க சார். அவர் நல்லா நார்மலா இருக்காரு. ஆனா எங்கிட்ட மட்டும் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அதுதான் சார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு மன ஒரு எழுச்சி நோயுடைய ஆரம்பமா இருக்கலாம். ஒரு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட நீங்க வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தற்காலிகமா வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வேண்டியவங்க கிட்ட தான் நம்ம கோபத்தை வெளிப்படுத்துவோம். ஏன்னா அவங்க திருப்பி அவ்வளவா அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பொது தெரியாத ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது கிடையாது. நீங்க வந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இப்ப கொஞ்ச நாளா கோவப்படுறார், அடிக்கிறார், தலையில காயத்தை உருவாக்கி இருக்கார், அதிகமா பேசுறார், ஒரு கட்டுப்பாடுக்கு இல்லாம இருக்கார், ஒரு எல்லையை தாண்டார் பொழுது அது தொடர்ந்து நடக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு வெறுப்பு நிலை வரும்பொழுது நிச்சயமா வந்து அவருக்கு வந்து மன எழுச்சி நோயுடைய ஆரம்பமா இருக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மன எழுச்சி நோய் வந்து இந்த அடலசன்ட் பீரியட் சொல்லக்கூடிய 17 வயசுல இருந்து 25 வயசுல அதிக அளவுல ஆரம்பமாகும். ஆனா எந்த வயசுலயும் வரலாம். அது வந்து பெரிய நேதிகள் எதுவும் இல்லை. வயதாகும் பொழுது கொஞ்சம் வந்து சில சமயம் வந்து உடல் ரீதியா மாறுதல்கள் வரலாம், ஒரு ரசாயன மாறுதல்கள் ஏற்படலாம், அல்லது வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஒரு பிபி வந்து எக்ஸசிவா இருக்கா, இல்ல அது ஒரு சுகர் இருக்கா, மாத்திரைகள் வந்து சில சமயம் அப்படி ஏற்படுத்தினா கூட தற்காலிகமா தான் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் வந்து அவருக்கு வேண்டிய சிகிச்சையை நீங்க கொடுக்க வேண்டியது கட்டாயம். வந்து ஒரு மருத்துவர்கிட்ட அழைத்து செல்லுங்கள். ஒரு மனநல மருத்துவர்கிட்ட நீங்க ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. ஆரம்ப நிலையில இருந்தா மாத்திரைகள் மூலமா நிச்சயமா அந்த கோபத்தை தனித்து விட்டு பழைய இயல்பான இயற்கையான நிலைமைக்கு அவர் வரலாமா? சாந்திமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவருக்கு இருக்கிற இந்த கோபம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு நீங்க கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட அவரை அழைச்சிட்டு போனீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கணவர் முதல்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா திருவண்ணாமலையிலிருந்து அனிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அனிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அனிதா. மேடம் யார்கிட்ட பேசணும் மேடம்? பேசலாமா? சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 10 வருஷம் ஆகுது சார். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தாய் மாமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது. சரி. அதாவது இப்போ வந்து திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சரி எனக்கு தெரிய வந்து ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறேன். சரி. அத பத்தி கேட்கும் போது வீட்டுல டென்ஷன் ஆகுறாரு. பெரியவங்களை வச்சு பேசும்போது நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறேன் சார். எங்கிட்ட பேசும்போது பெரியவங்க கிட்ட இல்ல நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல பேசும்போது நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு கேக்குறேன் சார். சரி. நான் அது வேணான்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேன். மத்தது எல்லாமே செய்யறாரு சார். வீட்டுல வேணுன்றது எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த தொடர்பு வேணான்னு சொன்னா அது ஏத்துக்க மாட்டாரு. சரி, எனக்கு தெரியாம போன்ல பேசிட்டு போன் நம்பர் டிலீட் பண்ணிடுறாரு. அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது சார். அது வேணான்னு சொல்றது கேட்க மாட்டாருன்றது தினம் பெரிய மன கஷ்டமா இருக்குது சார் எனக்கு. ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான். அதாவது மற்றவங்க மத்தியில வந்து மறுத்து விட்டு உங்க தனிமையில இருக்கும்போது ஒத்துக்கொள்ளுகிறார். அதாவது சொல்லுவாங்க, மரம் சும்மா இருந்தாலும் காத்து அதை விடுவதில்லை. இலைகள் அசைவதை உங்களால நிறுத்த முடியல, ஆனா காற்றை கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தலாமே. நீங்க பெரியவங்க மூலமா வந்து அந்த பக்கம் அந்த அம்மாட்ட வந்து பேசி பாருங்களேன். ஒரு சண்டைன்னு இல்லாம ஒரு சுமூகமா ஒரு சமாதானமா கொஞ்சம் வந்து பெரியவங்க மூலமா சொல்லி பார்த்து அங்கிருந்து இருக்கிற தொடர்பு, அந்த பேச்சு, அந்த உரையாடல், அந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறுத்த முயற்சி பண்ணுங்களேன். ஏன்னா இது வந்து இவரும் ஒத்துக்குற மாட்டார், மறுக்கவும் செய்கிறார், உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒரு முடிவு வரணும். நீங்க வந்து சண்டை போடுறது கூட கொஞ்சம் பெரிய அளவுல இது பிரச்சனை ஆக்கிடாதீங்க. அங்க வந்து மறுபடியும் பிரச்சனைகள் ஆக்காதீங்க. ஒரு பெரியவங்களை உங்களுடைய வெல்விஷர், உங்களுடைய உறவினர் மூலமா இது வந்து ஒரு முள்ளு மேல இருக்கிற ஒரு வேஷ்டி மாதிரி தான். முள்ள இழுத்தாலும் சரி, வேஷ்டி இழுத்தாலும் சரி, கிழியறது வேஷ்டியா தான் இருக்கும். உங்களுக்கு தான் கடைசி அதிக அளவுல பிரச்சனைகள் திரும்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து தெரியாம இருந்து அது வந்து பிரச்சனைகளை மேலும் வந்து அங்க ஒரு பூகம்பம் வெடிக்க கூடாது. நிதானமா கொஞ்சம் வந்து உங்களுடைய நலம் விரும்பிகள் மூலமா இதை வந்து கொஞ்சம் பாருங்களேன். இவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து நீங்க என்ன மாதிரி சொல்யூஷன்?
அவரை முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்றாரா அதுக்கப்புறம் லவ் பண்றாரான்னு தெரியல. இவங்க கட்டாயத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இருந்ததுன்னா வந்து அது அவரை சொல்லி ஒன்னும் தப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் கண்டினியூ பண்றதுதான் வந்து ஒரு பெரிய குற்றமா இருக்கு. இவங்க என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்ச நாள் ஒரு டைம், சார் சொல்ற மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கலாம், டைம் லிமிட் வைக்கணும். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் அதுக்கு மேல மேக்சிமம் பொறுமையா இருந்து இந்த பிரச்சனையிலேயே இருந்ததுன்னா அவங்க மனநலம் உடல் நலம் எல்லாமே பாதிப்படையும். அப்படி இல்லாம ஒரு 1 இயர் இப்ப வேற மாதிரி ஒரு அப்ரோச்ல இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். இப்ப கொஞ்சம் தைரியமா ஒரு வேற அப்ரோச்ல வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பெரியவங்க கிட்ட பேசி, அந்த லேடி யாரோ அவங்க கிட்டயும் பேசி இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு தெரியும் அப்படிங்கும் போது அவங்க கொஞ்சம் ஒதுங்கலாம், அந்த லேடியும் ஒதுங்கலாம். அந்த லேடியோட ஃபியூச்சர் பத்தியும் பேசலாம். இது மாதிரி வரும்போது எங்க ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுது, நீ யார கல்யாணம் பண்ணிப்ப, உன்னோட லைஃப் என்ன ஆகும், சொசைட்டி உன்னை எப்படி பாப்பாங்க, அவரும் என்னைய விட்டுட்டு உங்ககிட்ட வராருன்னா நாளைக்கு வந்து அந்த லேடியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு ஒரு 1 இயர் இவங்க அந்த அன்பையும் வந்து செலுத்தாம இருக்கக்கூடாது. அன்பு இல்லைன்னா வந்து கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு போற ஸ்டேஜ் இருக்கும். சோ இதை கண்டினியூ பண்ணிட்டு ஒரு 1 இயர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவும் எடுக்கணும். அடுத்ததா கிண்டில இருந்து அனிஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அனிஷா. அனிஷா அவங்க தொடர்புல இல்ல நினைக்கிறேன். டாக்டர் இப்ப வந்துட்டு சொல்லுங்க அனிஷா. எனக்கு மேரேஜ் ஆகி 7 months ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 7 months ஆகுது. சரி. அதுக்கு என் ஹஸ்பண்டோட இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு அதர் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சது. இட் இஸ் பிஃபோர் மேரேஜ் இருந்திருக்கு. சரி. அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்றதும் கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட். நான் அதிகபட்சம் அவரை மார்னிங் 2 hours பாப்பேன், ஈவினிங் 2 hours பாப்பேன், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருக்காரு. இந்த லைஃப் எனக்கு கண்டினியூ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா பேரண்ட்ஸ்க்காக நான் இன்னும் இந்த லைஃப் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என் ஹஸ்பண்ட் அதை தவிர வேற எந்த ப்ராப்ளமும் எனக்கு கொடுக்கறது இல்ல. நான் அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுக்கும் கோவப்படுறதும் இல்ல, சண்டை போடுறதும் இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப இந்த வருஷம் கண்டினியூ பண்ணவா வேணாமா, அது மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே கொஸ்டின். என்ன இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஆனா இதை தவிர எனக்கு என் ஹஸ்பண்ட் வேற எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதிகமா கால்ஸ் வரும். அதுக்கப்புறம் பெருசா வேற எந்த ப்ராப்ளமும் எனக்கு இருந்தது இல்ல. லீவ் நாள்ல போய் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. லீவ் நாள்லயே வீட்டுல இருக்க மாட்டாங்க. நான் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு பார்த்தது 4 hours தான். பிகாஸ் நானும் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வேலை போனா நான் நைட்டு தான் வருவேன். நான் வந்து உடனே அவங்க ஆபீஸ் போயிடுவாங்க. சோ எங்களால லைஃப கண்டினியூ பண்ண முடியல. இதை தவிர நல்ல ஃப்ரெண்ட்ஸா எங்களால இருக்க முடியுது. எப்பாவது வெளியே சேர்ந்து போறோம், லஞ்ச் தான் சாப்பிடுறோம். அந்த மாதிரி சமயங்கள்ல நான் கோவப்படுறதும் இல்ல, நான் மறந்தே போயிடுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். சரிங்க. இப்ப என்ன தொடர்பு இருக்காப்பா அனிஷா? சொல்லுங்க. இப்ப என்ன அவர் பேசிக்கொண்டு இருக்காரு அவங்க கிட்ட, அந்த அம்மாட்ட பேசுவாரு. இதை தவிர சொல்றேன், இந்த ப்ராப்ளம் தவிர அவர் நல்லா பேசுவாரு, கேஷுவலா பேசுவோம். இப்ப இன்னமும் அங்க பேசிக்கொண்டு இருக்காரு, அந்த அம்மாட்ட மறுபடியும் பேசின்னு இருக்காரு. ஆமா 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 ஆமா, அவங்க பேசிடுவாரு. நேரடியா பேசுனீங்களா அவர்கிட்ட? பேசிட்டேன், நிறைய சண்டை போட்டுட்டேன், ரோட்ல அடிக்க கூட செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டேன். என்னால டெய்லி சண்டை போட முடியல. 7 மாசம் எப்படி கண்டினியூஸா சண்டை போட்டோம். அதாவது இது வந்து ஒரு எமோஷனலா வந்து நீங்க வந்து ஒரு பயங்கர ரியாக்ஷன் இருந்தா கூட இத வந்து நீங்க நிச்சயமா வந்து பேச வேண்டிய விஷயம். அதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு எதிர்பாராத, நமக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து இமோஷனலா தான் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த இமோஷனலா வந்து ரியாக்ட் பண்ணும்போது வந்து ஒரு இடிச்சு மழை பெய்யற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆணுடைய மனசு ரைட் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் வந்து இது தெரிஞ்சிடுச்சு. உதாரணமா ஒரு அப்பாவுக்கு முன்னாடி வந்து சிகரெட் குடிக்கிற ஒரு மகன் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தைரியமா அடிக்க ஆரம்பிப்பான். 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்து மரவா வந்து சாப்பிட்டவன் வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்திலே வந்து ஸ்மோக் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துடும். என்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சிட்டு கூட அவருக்கு ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு ஃபீல வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்க வந்து கொடுத்திருக்கோம். இதை வந்து நீங்க ரொம்ப உணர்வு பூர்வமா ரொம்ப வெடித்து சண்டை போட வேண்டாம். பட் நிதானமா ஒரு அறிவுபூர்வமா உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுங்க. நீங்க வந்து இப்ப சொல்றீங்கல்ல, இப்ப வந்து அழகா சொன்னீங்க, நாங்க 2 பேரும் வெளியில போறோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுது. பட் மனைவின்ற ஒரு ஸ்தானத்தை என்ன வந்து நிலைநிறுத்தி பார்க்கும்பொழுது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. இனிமேல் வந்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு டேபிள்ல உட்கார வச்சு நிதானமா ஒரு வந்து அறிவுரை இல்ல,
ஒரு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி மறுபடியும் அதை கொண்டு பேசுங்க. அதிகமா சண்டை போடாதீங்க. நேரடியாக எந்த சமயத்திலயும் வந்து அன்னெசரி உணர்வுகளுக்கு நான் இடம் கொடுக்க போறதில்லை. பட் இதை வந்து நிச்சயமா உட்கார்ந்து நான் இதை அனலைஸ் பண்ணி இவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு. இது வந்து சப்போஸ் இது மாதிரி தொடர்ந்தா வந்து நீங்க வந்து என்ன நிலைமை, என்ன நீங்க எனக்கு என்ன பதில் தரீங்க, சப்போஸ் நீங்க எனக்கு தெரிஞ்சிட்டதால உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்களா, இப்ப நான் பேசாம இருக்கிறதால இப்ப வந்து மறுபடியும் வந்து இங்க இருக்கிறதால இதை வந்து ஒரு சின்ன ஒரு மறுபடியும் வந்து ஒரு சுதந்திரமா எடுத்துக்கிறீங்களா, இது மாதிரி பேசுங்க. பேசுனீங்க ஏன்னா அந்த மாதிரி பேசும்பொழுதுதான் அவருக்கும் உள்ள வந்து ஒரு பயம் இல்லை, ஒரு அந்த பிரச்சனையுடைய தீவிரம் தெரியும். எல்லாரும் தெரிஞ்சிட்டு கத்திடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் எங்கேயாவது மாட்டும் பொழுது மறுபடியும் சத்தம் போடும், அப்ப வேணா சமாளிச்சுக்கலாம். இதுதான் அவனுடைய மனது. கொஞ்சம் தொடர்ந்து நீங்க பேசுங்க. அவர்கிட்ட வந்து என்ன பதில பெறுங்க, உங்களுக்கு சாதகமான பதில் இருக்கிற மாதிரி பாருங்க. அனாவசியம் பிரிஞ்சுலாம் போகாதீங்க. நீங்களே இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணலாம். இந்த சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க 2 பேருமே நிச்சயமா வந்து சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணா பெரியவங்க மற்ற விஷயங்கள் பார்க்கலாமா. அனிஷா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க கணவர் கிட்ட நீங்க உங்க மனம் விட்டு பேசி பாருங்க. இந்த மாதிரி அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கறதையும் சொல்லி அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்க கணவர் கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கப்புறமா நிச்சயமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததா கிருஷ்ணகிரியில இருந்து லதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லதா. ஹலோ, சொல்லுங்க லதா. நான் டாக்டர் கிட்ட பேசணுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்துட்டு நிறைய அடிக்கடி கோவம் ஜாஸ்தி வருது. ஹலோ, கேக்குதுமா? சொல்லுங்க டாக்டர். எனக்கு என்னன்னா வந்துட்டு எங்க வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு சும்மா அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்கனால அந்த சூழ்நிலையிலே வளர்ந்ததுனால என்னுடைய மைண்டும் வந்துட்டு அதே மாதிரி ஆயிட்டு இருக்குது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சின்ன விஷயத்துக்கு இருந்தாலும் வந்துட்டு சண்டை போட்டுட்டே இருக்கணும், முணங்கிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. பிளஸ் என்னன்னா வந்து கான்செப்ட்ன்றது சுத்தமா இல்லவே இல்லை. ஏதாவது ஒண்ணு தனிப்பட்ட முறையில வந்துட்டு நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எனக்கு கான்பிடன்ஸ் கிடையவே கிடையாது. இது நான் வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டா வந்துட்டு அவர் வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அதாவது எனக்குன்னு தன்னம்பிக்கை நான் தனியா ஏதாவது ஒண்ணு செய்யணும். பிளஸ் வந்துட்டு நிறைய கோபம் வருது. அவரும் வந்துட்டு காலையில 6 மணிக்கு போனாருன்னா 10 o'clock தான் வராரு. ஃபுல் டே வந்து நான் தனியா தான் இருக்கிறேன். வெளியில வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசுறதும் கிடையாது. பிளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றது யாரும் கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லா அது மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டு அதையே எனக்கு நினைக்க தோணுது. அதையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன விஷயம்னா கூட வந்துட்டு சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு தோணுது, எனக்கு முனைகிட்டே இருக்கணும்னு தோணுது. அது வந்து எனக்கு அதுல இருந்து வெளியே வரணும். இது வந்து பசங்க பார்க்க அவங்களுக்கும் பாதிப்பு வருது நிறைய. அவங்களுமே வந்து இப்ப அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேட்டா வந்துட்டு நீ அந்த மாதிரி பண்ற, அதனாலதான் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்களும் வந்து பாதிக்க கூடாது. பிளஸ் வந்து நானும் வந்து கான்ஸ்டன்டா வந்து வெளியில வந்துட்டு தன்னம்பிக்கை வந்துட்டு பிசினஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வெளியில வரணும். என் பசங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லா இருந்தனால எனக்கு அந்த மாதிரி இதாயிட்டு இருக்குது. என் பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இதுக்காகதான். அதாவது பாரம்பரியமா சில காரணங்கள் சொன்னா கூட அப்பா அம்மா சண்டை போட்டு இருந்தாங்க, அதனாலதான் என் மனசு பாதிக்கப்பட்டதுன்ற கருத்து வந்து ஓரளவு எனக்கு ஏற்புடையதாக இல்லம்மா. நம்ம வந்து ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்முடைய படிப்பு, அனுபவம், சூழ்நிலை இது மூலமா நிச்சயமா மாத்திக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். எவ்வளவு நாள் வந்து நான் மற்றவங்க மேல வந்து பழைய பொறுப்பை வந்து சுமத்திட்டு என்னுடைய பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்ன்றதை யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து சொன்னீங்கல்ல, ஹஸ்பண்ட் போயிருக்காரு, தனிமையா இருக்கு, என்னால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் தனியா இருக்கிறேன். என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, எல்லாரும் தனிமைன்றத போக்குவதற்கு எல்லாம் ஒரு கும்பலோட இருக்கணும், பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கணும், இந்த மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து புடைசூழ இருந்தால் கூட தனிமையா ஃபீல் பண்ணலாம். தனிமைன்றது என்னன்னா, நீங்கள் வந்து அது ஒரு வெறுமையான நிலைமை. உங்களால வந்து மனசளவுல வந்து எண்ணங்களை வந்து செலுத்த முடியாத ஒரு நிலைமை, உங்களால ஒரு புத்தகம் படிக்க முடியாத நிலைமை, உங்களால உங்களுடைய ரசனைகளை வந்து உருவாக்கி கொண்டு அந்த ரசனைகளை முழுவதுமா ஈடுபட முடியாத நிலைமை, உங்களால ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்க முடியாத நிலைமை, உங்களால எந்த செயலை செய்தால் கூட அதுல கொஞ்சம் டிசோசியேட் ஆகி நான் இருக்கிறேன், அனாதையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சில புலம்புவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களையே நீங்க ஏமாற்றிக்கொள்ளும், அடுத்தவர்களை குறை சொல்லும் நிலைமைதான். தனிமைன்றது கிடையாதுமா. ஒரு மனிதன் வந்து
இதுல பிரெஞ்சு இதுல பிரிசன்ல வந்து இருந்தாங்கல்ல, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், இருட்டு, உலகமே இல்லாம அந்த தனிமையில கூட அவங்களுடைய ரசனைகள் மூலமா 20 வருஷம் 25 வருஷம் இருந்திருக்காங்க. தனிமைன்றது நாமளே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறை. அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. முதல்ல வந்து அடுத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க. உங்களுடைய குழந்தைகளும் உங்களை பார்த்து தப்பா வளர்றாங்கன்னு சொல்றீங்க, அதை நினைத்து பாருங்க. நீங்க வந்து முதல்ல வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுங்க, வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க, சின்ன சின்ன ஆச்சரியங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், சின்ன சின்ன ரசனைகளை வைத்துக் கொள்ளுங்கள், பிசினஸ் ஆரம்பிங்க. இது வந்து கோவப்படாம வெறுமை எனக்கு வந்து எல்லாமே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் தேவையே இல்லை. அடுத்தது நீங்க செயல்ல இறங்குங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. குறைகளை நான் தான் காரணம்னு உணர்ந்து கொண்டு அதை திருத்த முயற்சி பண்ணுங்க. உங்க லதாவோட இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு? இப்போ அவங்க வந்து பேரண்டிங் வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க. மேபி இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அடலசன்ஸ்ல வந்து அந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். பட் இவங்க இப்ப மெச்சூர்ட் ஆகும்போது அந்த விஷயம், இப்போ கணவர் இருக்காரு, கணவரோட சப்போர்ட்டோட இருக்கணும். அவங்க பண்ண தப்பே இவங்க வந்து திருப்பி இவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து பண்றாங்க. இவங்க வந்து ஒரு டிஸ்டர்ப்டா இருந்ததுன்னா இவங்க பசங்களும் வந்து நார்மலா வளர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. 6 o'clock ஹஸ்பண்ட் போறாருன்னா அவரோட டியூட்டி அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் வந்து ஆபீஸ்க்கு போய் சம்பாதிச்சிட்டு வராரு, வேற எந்த குறையும் இல்லைன்னா அதை வந்து அனுசரிச்சுட்டு போகிறதுக்கு இவங்க வந்து தயாராகணும். பசங்களெல்லாம் அமைச்ச அப்புறம் இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஹாபிஸ் வச்சுக்கலாம், பேஷன்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அப்படி இல்ல பிசினஸ் தான் என்னோட கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கும் போது என்ன பிசினஸ் பண்றாங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்ன மாதிரி பிசினஸ் அவங்க வந்து ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கு மூலதனம் எவ்வளவு வேணும், என்னெல்லாம் அதுல வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பணம் ஈடுபாடு எவ்வளவு இருக்கும், யாரெல்லாம் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணணும், முன்னாடி இந்த பிசினஸ் பண்ணவங்க அதுல ஏற்றத்தாழ்வுலாம் என்ன இருந்தது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டடி ஒர்க் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா வெற்றியாகும். லதா, டாக்டர் சொன்ன மாதிரி, ஷீலா சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அப்ப உங்களுக்கு தனிமை, இந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு தீந்துரும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனைகள் வழங்குனீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அசோகன். நன்றி ஷீலா. உலகத்துல பெரிய அளவு வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தரும் தங்களோட வெற்றி தன்னம்பிக்கை மூலமா தான் சாத்தியமாச்சுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். எப்போ ஒருத்தர் தன்னை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் மத்தவங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். அப்படி மத்தவங்க வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு வாய்ப்புங்கிற கதவுகளை திறக்க உதவும். நம்பிக்கைங்கிற சாவியால வாய்ப்புங்கிற கதவுகளை திறக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.